எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை துவங்கலாம். இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய புலன்கள் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பதிவும் நம்முடைய ஆன்மாவுக்கு, நம்முடைய மனதிற்கு ஒரு பாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்கள் மூலமா, காதுகள் மூலமா, தோல் மூலமா, மூக்கு மூலமா, நம்முடைய புலன்கள் மூலமா இந்த உலக வாழ்க்கையிலிருந்து, இந்த உலகத்திலிருந்து உள்ளெடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய ஆன்மாவுக்கு ஒரு பாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையா நாம இந்த உலகத்தை சார்ந்தவங்க கிடையாது. இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை வரைக்கும் வாழக்கூடிய தன்மையை கொண்டவர். ஒரு கெஸ்ட் மாதிரி தான். இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போறோம். ஹோம் டவுன்ல இருந்து, நம்ம வீட்டுல இருந்து ஒரு ஊருக்கு போறோம். ஒரு பிசினஸ் விஷயமாவோ வேற ஏதோ காரணமாவோ அங்க நம்ம அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க முடியாது. ஆனா அங்க இருக்கிற விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு பொருந்திக்கிட்டு நம்ம வாழலாம். ஆனா அங்க போயே ஆகணும். வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அதோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறதே வேற. மீண்டும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்துல நம்முடைய புலன்கள் மூலமா நம்ம உள்ளெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பதிவும் நமக்கு பாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் பையன் பிறந்து ஒரு 3.5 வருஷம் வீட்லயே இருந்தான். ஜாலியா இருந்தான். ஃபர்ஸ்ட் டைம் அவனை ஸ்கூல்ல கொண்டு போய் பேக்கெல்லாம் மாட்டிட்டு கொண்டு போய் சேர்க்கும்போது எனக்கே ஒரு வருத்தமா இருந்தது. ஐயோ, ஸ்கூலுக்கு போறானே, என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லித் தர மாட்டாங்களே, இருந்தாலும் போகாம இருக்க முடியுமா? சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புனேன். போயிட்டே இருக்கிறான். போக போக அவனுக்கு புக்ஸ் எல்லாம் அதிகமாயிட்டு இருக்குது, ஒர்க் எல்லாம் அதிகமாயிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் அவன் அங்க போய் தான் ஆகணும். இன்னும் அந்த கல்வியோடைய பயணத்தை அவன் கடந்துதான் ஆகணும். உலகத்துல அவன் ஈடுபட்டு தான் ஆகணும். வீட்லயே அவனை வச்சிருக்க முடியாது இல்லையா? இந்த மாதிரி நம்மளுமே இந்த உலகத்தினுடைய பதிவுகள் நமக்கு பாரமா இருந்தாலும் இங்க நம்ம ஈடுபட்டு தான் ஆக வேண்டியது இருக்கு. அதே நேரத்துல நம்ம தொடர்ச்சியா அந்த சுமைகளை சுமந்து கொண்டிராமல் அவ்வப்போது ஒரு ஓய்வை, ஒரு இதமான தன்மையை நம்முடைய ஆன்மாவுக்கு, மனதிற்கு வழங்க வேண்டியது நம் மீது பொறுப்பு. இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய எல்லா நேரங்கள்லையுமே நம்ம அந்த லேசான தன்மையை உணர்றோம். ரொம்ப ஆழமான ஒரு நிம்மதியை உணர்றோம். உதாரணத்துக்கு நம்ம தூங்குறோம். தூங்கும்போது எல்லாருமே அழகா இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே அழகா இருப்பாங்க. நிம்மதியா இருக்கும். தூக்கத்தை மாதிரி ஒரு இளைப்பாறுதலை யாருமே தர முடியாது. ஏன்னா தூக்கத்துல நீங்க இந்த உலகத்துல இருந்து விலகி இருக்கிறீங்க. உலகத்தினுடைய பதிவுகள்ல இருந்து விலகி இருக்கிறீங்க. சுகமா இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் மெடிடேஷன் பண்ணும்போது கண்ணை மூடி உட்கார்ந்துருப்பீங்கல்ல, அதை பார்த்து அழகா இருப்பீங்க. அதுக்காகவாவது நம்ம அப்பப்போ கொஞ்சம் மெடிடேஷன்லாம் பண்ணிக்கிறோம். உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கும். அந்த அனுபவம் எனக்கு நிறைய இருக்குது. ஏன்னா கிளாஸஸ் எல்லாம் எடுக்கும்போது எல்லாரும் கண் மூடி தானே உட்காந்துருப்பாங்க. அதை பார்க்கும்போதே ஒவ்வொரு முகத்திலையும் அந்த தெய்வீக தன்மை கண்டிப்பா பார்க்க முடியும். ஏன்னா இந்த உலகத்துல இருந்து விடுபட்டு பதிவுகள் எதுவுமே இல்லாம அப்படியே இருக்கிறீங்களே, அழகா இருக்கு. அதனாலதான் மக்கள் எல்லாருமே அந்த ஒரு ஓய்வு, பிரேக் எடுக்கணும், அங்க போகணும், இங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு பதிவுமே நமக்கு ஒரு பாரம் தான். ஆனா அந்த பதிவுகள் அப்பப்ப நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டு நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் லேசா இருக்கும். என்ன காரணத்துக்காக இங்க வந்தோமோ அதை இன்னும் கூட நம்ம சரியான தன்மையில செஞ்சுட்டு சீக்கிரமா ரிட்டர்ன் ஆக முடியும். இப்ப கூட நான் ரீசெண்டா எங்க ஊருக்கு போயிருந்தேன் 2 நாள். அங்க அங்க இருக்கிறது கஷ்டமா இருந்தது, இருந்தாலும் இருந்தாகணும். வீட்டுக்கு வந்த உடனே தான் ஒரு நிமிப்பாடா வீட்டுக்கு வந்துட்டோம். வீடு எப்படிப்பட்டதோ, ஆனா வீடு மாதிரி நாம் இறைவனை சார்ந்தவர்கள். இந்த உலக வாழ்க்கை நமக்கான ஒரு பயண பாதை, பயணத்தளம்.
ஆனா இங்கேயும் நம்ம சில மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணிக்கிறணும். அதுல என்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் முக்கியமா பண்ண வேண்டியது இருக்குன்னா, நம்முடைய புலன்கள் மூலமாக நாம் உட்புகுத்தி கொண்ட பதிவுகள்ல மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னைக்கு நாம வந்து ஃபார்ம் 3 பிராக்டிஸ் பண்ண போறோம் எக்ஸ்க்ளூசிவா. ஃபார்ம் 3ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய மனம் 2ன் அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை எல்லாம் பலமிழக்க செய்யக்கூடிய, ஒரு கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னிக். அப்பப்ப நமக்கு அவசியம் அந்த ஃபார்ம் தேவை. நம்மளோட ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. ஃபார்ம் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரிவிஷன் முடிச்சுட்டு நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபார்ம் 3 பொறுத்த வரைக்கும் நாம சாட்சி பாவனை என்ற ஒரு நிலையை தான் மேற்கொள்ள இருக்கின்றோம். சாட்சி பாவனை அப்படின்னா என்னன்னா, ஒரு பார்வையாளராக இருப்பது. நான் ஒரு விஷயத்த பார்க்கிறேன். ஆனா அதுல நான் இன்வால்வ் ஆகல. நான் பார்க்கிறேன். பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இன்வால்வ்மெண்ட் கிடையாது. ஜஸ்ட் நான் பார்க்கிறேன். இன்வால்வ் ஆகுறது அப்படின்றது என்னன்னா, அதனால நீங்க பாதிக்கப்படுறது. அதுதான் இன்வால்வ் ஆகுறது. ஆனா வெறுமனே பார்க்கிறதுங்கிறது வந்து இன்வால்வ்மெண்ட் கிடையாது. ஒரு ஒரு ஈவென்ட் நடக்குது. ஒரு மேட்ச் நடக்குது. மேட்ச் ஆடுறவங்க வேற. அந்த மேட்ச்ல ஒவ்வொரு டீமுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க. எந்த டீமுக்கும் நான் சப்போர்ட்டே பண்ணலங்க. இது என்ன கேம்னு எனக்கு தெரியாதுங்க. இது என்ன கிரிக்கெட்டா? ஓ இப்படிதான். இப்படின்ற நிலைமையில இருந்து அதை பார்க்கிறவங்க தான் உண்மையான பார்வையாளர். ஸோ அப்படியான ஒரு பார்வையாளர் தன்மையில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தான் சாட்சி பாவனை என்று சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமானது. வெறும்னா பார்க்கிறோம், எதுலயுமே இன்வால்வ் ஆகல. இப்ப நம்ம கண்ணை மூடி உட்கார்றோம். உட்காரும்போது நம்ம உடம்புலயும் மனசுலயும் என்ன வேணாலும் நடக்கலாம். 5 விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறோம். 1, நம்ம மனசுல எண்ணங்கள் பல வரும். 2வது, நம்ம உடம்புல தோல்ல சில சென்சேஷன்ஸ் ஏற்படும். 3வது, மூச்சை கவனிப்போம். 4வது, தூக்கம் வரும். 5வது, வெறுமை நிலை ஏற்படும். 6வது ஒண்ணு இருக்குது. புற சூழல்ல இருந்து ஏதாவது சத்தங்கள் கேட்கும். இவ்வளவுதான் நம்ம கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கும்போது நடக்கும். இதுல எது நடந்தாலும் அது குறித்து எந்த இன்வால்வ்மெண்ட்டையும் நம்ம கொடுக்காம இருக்கிறது. அது குறித்து திருப்தியையோ அதிருப்தியையோ வெளிப்படுத்தாமல் இருப்பது. நல்லா புரிஞ்சுக்கணும். திருப்தியையும் வெளிப்படுத்த வேண்டாம், அதிருப்தியும் வெளிப்படுத்த வேண்டாம். ஆகா நல்ல எண்ணம் வருது, சூப்பரா இருக்கு, இந்த திருப்தி வேண்டாம். ஐயோ கெட்ட எண்ணம் வருது, இந்த அதிருப்தி வேண்டாம். மூச்சை கவனிக்கிறோமா, வாடா நல்லா மூச்சை கவனிக்கிறோம்ப்பா, அந்த திருப்தி வேண்டாம். எண்ணங்கள் எங்கெங்கேயோ நம்மளை கூட்டு போயிட்டு இருக்கே, மூச்சை கவனிக்க முடியலையே, அந்த அதிருப்தி வேண்டாம். நீங்க ஒரு முழுமையான பார்வையாளரா என்ன நடக்குதுன்னே தெரியாம நடக்கிறத வெறுமனே பார்த்துட்டு அதிட்டானால இருக்கக்கூடிய நிலைதான் ஃபார்ம் 3. அதிட்டானா ரொம்ப முக்கியம். ஃபார்ம் 3 ஆதிமூல தவத்துக்கு தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை மேற்கொள்வதைப் போல ஃபார்ம் 3க்கு மிக உறுதியான அதிட்டானாவை நாம் மேற்கொள்ள வேண்டும். நம்ம இறைவழி தியானத்தை தொடங்குறதுக்கான ஸ்டெப்ஸும் நம்ம பண்ணிடணும். கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிறது, அதிட்டானல உடம்ப நிலைப்படுத்துறது, மூச்சின் மீது கவனம், கவனத்தின் மீது உணர்வு, அதை தொடர்ந்து ஃபார்ம் 3 ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஃபார்ம் 3 இன்னைக்கு சாலிடா 20 மினிட்ஸ் ரொம்ப சாலிடா இருக்க போறோம். எல்லாருமே தயாராகிக்குங்க. அதிட்டானால இருக்க போறோம். யாருக்காவது ஃபார்ம் 3லலாம் டவுட் இருந்ததுன்னா, இப்போ வந்து அடுத்தடுத்து சில ரிவிஷன் கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம் டிஎம்எஸ்க்காக. அதில் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். இறைவழி தியானத்தினுடைய முதல் படியை நாம் அனைவரும் அடைந்து கொள்வோம். கண்களை மூடியிருங்கள். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் இருக்கட்டும். சுகமான ஒரு இருக்கை நிலையில் உங்களை அமர்த்தி கொள்ளுங்கள். ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கங்க. எப்படி வேணா உட்காந்துக்கலாம். அதிட்டானா ஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அசையக்கூடாது. கண்கள் மூடி இருப்பதன் மீது கவனம். உணர்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். புற சூழலிலிருந்து அகசூழலுக்குள் திரும்பி இருக்கின்றோம். இந்த ஷிஃப்ட் நடந்திருப்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். புற சூழல்ல இருந்து விலகிட்டோம். பதிவுகள் எதுவும் உள்ள வரல, இன்னும் உள்ள திரும்பி இருக்கிறோம். இது ஒரு புனிதமான சூழல். இந்த என்விரான்மெண்ட்ல நாம இருந்துகிட்டு இருக்கோன்றத உணருங்க முதல்ல.
உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஒரு கவுண்ட் டவுன் மட்டும் சொல்றேன். அதிட்டானாவை உறுதியாக லாக் பண்ணிக்கோங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. மிக உறுதியான தன்மையில் அதிட்டானாவை பேணிக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு உள் மூச்சின் மீதும் வெளி மூச்சின் மீதும் கவனம் இருக்கட்டும். இயல்பான மூச்சு ஓட்டம் இருக்கட்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். மூச்சின் மீதான கவனத்தோடு சேர்ந்து உணர்வு இருக்கட்டும். இந்த மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வோடு மூச்சின் மீதான கவனம் அமைய வேண்டும். நம்ம ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். சாட்சி பாவனையில் உங்களை இருத்திக் கொள்ளுங்கள். உடல் அளவிலும் மனதளவிலும் எது நடந்தாலும் நடக்கட்டும். அவை அத்தனை குறித்தும் எந்த விதமான அதிருப்தியும் திருப்தியும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இடையில என்னோட இன்டரப்ஷன்ஸ் இருக்காது. கண்டினியூஸா புரிதலோட ஃபார்ம் 3 செய்ய
அதிட்டானாவிலிருந்து உங்களை தளர்த்திக் கொள்ளுங்கள். கண்களை மூடிய நிலையில் தியானத்தில் தொடர்ந்திருங்கள். அனைவரும் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து. ஸோ என்னதான் நம்ம உயர்நிலைகள்ல தவம் இயற்றினாலும் இந்த ஃபார்ம் 3 அப்படிங்கிறதுக்கு வந்து என்னைக்குமே ஒரு முக்கியத்துவம் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம விட்டுறவே கூடாது. ஃபார்ம் 3 வந்து எல்லாத்துக்குமான ஒரு தளத்தை நமக்கு உருவாக்கி தரும். ஏன்னா நம்ம பதிவுகள் உள்ளீடுகளின் மீது ஒரு கண்ட்ரோல் இருந்தாலும் எப்படியாவது ஏதாவது ஒரு பதிவு உள்ள போய்கிட்டே தான் இருக்கும். அதனால ஃபார்ம் 3 வந்து பீரியாடிக்கலி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி விபாஷனால வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுவோம். ஸ்டாண்டர்டா ஒரே விதமான மெடிடேஷன் பிராக்டிஸ்ல நம்ம இருக்க மாட்டோம். ஏனென்றால் மனம் 2 அதை மிகைத்து விடும். இப்ப நீங்க தொடர்ச்சியா ஒரு 10 நாள் ஆதிமூல தவம் பண்ணீங்கன்னா 11வது நாள் மனம் 2 அதை கண்டுபிடிச்சிரும். அதை எப்படி ஸ்பாயில் பண்ணலான்றத மனம் 2 கண்டுபிடிச்சிரும். அதனாலதான் என்னைக்குமே விபாஷனால அவரு புத்தருடைய காலத்துல இருந்தே ஒரு ஸ்டாண்டர்டான அந்த யூனிஃபார்மிட்டி இருக்காது. திடீர்னு அந்த அன்னைக்கு டீச்சர் என்ன சொல்றாரோ அதான். ஏன்னா மனம் 2 எல்லாத்தையுமே மிகைப்பதற்கான வழிமுறைகளை கண்டுபிடித்து கொண்டே இருக்கும். இப்ப இன்னைக்கு வந்து அது நினைச்சிருக்கும் ஆதிமூல தவம் இங்க பண்ணுவாங்க, அதுல ஏதாவது நம்ம உள்ள பூந்து ஆட்டத்தை கலைச்சி விட்டுலாம். நீ திடீர்னு பார்த்தோம்னா ஃபார்ம் 3 இந்த நுட்பம் வந்து ரொம்ப முக்கியமா நமக்கு வேலை செய்யும். ஏன்னா மருத்துவம் அப்படின்ற தன்மையில விபாசனா வந்து பியூர்லி ஒரு மருத்துவம், அவ்வளவுதான். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய வழிமுறைகள் இருக்கிறவங்க ஆரோக்கியத்திற்கான ஆன்மீகம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதனால வந்து இதுல வந்து நிறைய வழிமுறைகள் இருக்குது. அந்த மாதிரிதான் அப்பப்ப என்னென்ன நம்ம செய்யணும்ன்றதை நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இறைவனுடைய வழிகாட்டலை கொண்டு. ஸோ ஃபார்ம் 3 பண்றதுக்கு எப்பயுமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். சரிங்களா? அதுல வந்து ஒரு சேலஞ்ச் என்னன்னா, இந்த அதிட்டானால உட்காரும் போது கால் மரத்து போகிறது, காலே இருக்கிறதே தெரியல அப்படின்ற கம்ப்ளைண்ட் பொதுவா எல்லாருக்கும் இருக்கும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ ரீதியா நம்ம சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்னன்னா, நிறைய திரவ ஆகாரங்கள் எடுத்துக்கங்க. லிக்விட்ஸ் அதிகமா எடுத்துக்கங்க. என்ன லிக்விட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்? தண்ணி அப்படிங்கிறது வந்து காமன். தண்ணி இல்லாத திரவ ஆகாரங்கள் என்னெல்லாம் எடுத்துக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பழங்கள் சாப்பிடலாம். பழங்களுமே திரவ ஆகாரங்களை போன்றதுதான். சரியா? அதாவது நீர்த்தன்மையை நமக்கு தரக்கூடிய, குளிர்ச்சி தன்மையை நமக்கு தரக்கூடிய முக்கியமான உட்கொள்ளல் பழங்கள். 2வது பாத்தீங்கன்னா மோர். மோர் வந்து மிக மிக முக்கியமானது. அதுல இருக்கக்கூடிய அந்த ப்ரோபயாட்டிக்ஸ் வந்து நம்முடைய குடல்களின் ஆரோக்கியத்திற்கும், முக்கியமா குடல்கள்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை போக்குவதற்கும். நம்ம உடம்புல உருவாகக்கூடிய வெப்பத்தின் மையம் குடல் தான். அந்த வெப்பத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் மோருக்கு உண்டு, தயிருக்கு உண்டு. தயிர்ல வந்து புளிப்பு அளவு வந்து ஒரு எல்லை மீறாம இருக்கிற பட்சத்துல தயிருக்கு வந்து நிச்சயமா அது உண்டு. இந்த ஃப்ரெஷ் கர்டு நம்ம சொல்லுவோம். காலையில பெற ஊத்தி வச்சீங்கன்னா மதியானம் அது
தயிர் ஆயிடும் இல்லையா? அந்த தயிரை நம்ம அப்படியே சாப்பிடலாம். அதுவுமே ஒரு திரவ ஆகாரம். ஸோ மோர், தயிர். 3வது வந்து இளநீர். இளநீரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே செய்யக்கூடிய 2 தவறுகள். 1, இளநிய கட 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 கடன்னு உறிஞ்சிடுறது. அப்படி குடிக்கவே கூடாது. தண்ணியவே பொறுமையா குடிங்கன்னு சொல்றோம். இளநீ வந்து ரொம்பவும் செறிவு மிக்க ஒரு திரவம். அதனால இளநிய வந்து நீங்க பொறுமையா சிப் பை சிப் குடிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இளநீய குடிக்கிறதுனால பெனிஃபிட் கிடைக்கும். சொல்லப்போனா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஒரு இது வச்சிருப்பேன். ஒரு கண்டெய்னர் மாரி. எங்கேயாவது இளநீ கடைய பார்த்தோம்னா, இளநிய வெட்டி அதுல ஊத்தி, அந்த வழுக்க இருக்கு இல்லையா? அந்த வழுக்கையையும் அந்த பாட்டிலுக்குள்ள நான் போட்டுருவேன். அதனாலயே அந்த பாட்டில் கொஞ்சம் வாய் பெருசா வாங்கியிருப்பேன். அந்த வழுக்க ரொம்ப முக்கியம். அந்த வழுக்க உள்ள போனாதான், அந்த இளநீல இருக்கக்கூடிய அமிலத்தன்மைகள் நம்முடைய உடம்புக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாம நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இளநீ எடுத்துக்கங்க 3வது. 4வது பார்த்தீங்கன்னா, கரும்பு ஜூஸ். கரும்பு ஜூஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிங்க். நம்ம நம்ம பாடிய வந்து ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுலயும், நமக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ட் எனர்ஜி குடுக்குறதுலயும் கரும்பு ஜூஸ் ரொம்ப முக்கியமானது. 5வது பார்த்தீங்கன்னா, சூப்பு. சூப்னா எல்லாமே. எல்லா விதமான சூப்பும் குடிக்கலாம். இப்ப நாங்கலாம் புரட்டாசி மாசம் தொடங்கிருச்சா, ஒரே கீரைங்க சூப்பும், காய்கறி சூப்பும். ஒரு காயும் விடுறதில்ல. நேத்துலருந்து சூப் குடிக்க ஆரம்பிச்சுட்டோம். சூப் குடிக்கலாம். அசைவம் சாப்பிடுறவங்க எலும்பு சூப் குடிக்கலாம். ஆட்டுக்கால் சூப் ரொம்ப நல்லது. முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு, கணுக்கால் வலி இருக்கிறவங்களுக்கு, இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு, என்னுடைய மருத்துவ அனுபவத்துல அந்த ஆட்டுக்கால் சூப் குடுக்குற அளவுக்கு ஸ்பீடா எந்த எதுவுமே குடுத்ததே இல்ல. இதெல்லாம் வந்து ரெக்கார்டட் டேட்டாஸ் நாங்க வச்சிருக்கோம். ஏன்னா அந்த ஜெலட்டின் அதெல்லாம் இருக்குது. அது எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு எதுலெல்லாம் சூப் போட முடியுமோ எல்லாத்தையும் சூப் குடிச்சிருங்க. அதுவும் இப்ப வரக்கூடிய மழை காலங்கள், குளிர்காலங்கள்ல ஈவினிங் அந்த ஒரு 5:00 to 5:30 ஒரு சூப் குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ரெஸ்பிரேஷனுக்கே ரொம்ப நல்லது. பேசிக் நியூட்ரியன்ட்ஸ் வந்து அதுல கிடைக்கும். ஸோ சூப் வந்து 5வது. 6வது ஒரு முக்கியமான திரவம் இருக்குது. அது என்னன்னா நீராகாரம். பழைய சாதம் இருக்கு இல்லைங்களா? நைட்டு பழைய சாதத்த ஒரு மண் சட்டி இருந்தா, அந்த மண் சட்டியில அந்த சாதத்த மாத்தி தண்ணி ஊத்தி வச்சுரு. சரிங்களா? சின்ன வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் மட்டும் வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து அதுக்கு அதுக்கு பேரே ஈராங்காய். ஈரப்பதம் தரக்கூடிய காய். அந்த நீராகாரத்தையும், அந்த சின்ன வெங்காயத்தையும் கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா, அந்த குடல் வந்து உங்கள, "சாமி தெய்வங்க நீங்க" அப்படின்னு உங்கள சொல்லும். அந்த அளவுக்கு இந்த குடல்களுக்கும், உடம்புல இருக்கக்கூடிய தசை நார்கள்ல இருக்கக்கூடிய அந்த வெப்ப சலனங்களை எல்லாம் நீக்கக்கூடிய தன்மை இந்த ஈரங்காய்க்கு இருக்குது. இத எடுத்துக்கலாம். இது 6வது. ஃபைனலா 7வது அற்புதமான ஒரு விஷயம். வெண்பூசணி இருக்கு இல்லையா? அதனுடைய ஜூஸ். வெள்ள பூசணியோட ஃப்ளஷ், சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸியில அடிச்சிடுங்க. நல்லா அடிச்சிடுங்க. அடிச்சு ஒரு காட்டன் கிளாத்ல அப்படியே ஃபில்டர் பண்ணீங்கன்னா, அந்த ஜூஸ் மட்டும் வரும். அதுல 2 பிஞ்ச் சால்ட் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, காலையில முதல் உணவா நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாரி காலையில ஃபர்ஸ்ட் இன்டேக் எடுக்கும்போது, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, பல்லு விளக்கிட்டு பண்ணாதீங்க. பேஸ்ட் வச்சு பல்லு விளக்காதீங்க. பொடி வச்சும் பல்லு நல்லா கையாலே நல்லா ஈறுகளுக்கெல்லாம் அழுத்தம் குடுத்து, பல்லெல்லாம் நல்லா பொறுமையா தேய்ச்சு, கீச் கீச்சுன்னு சத்தம் வர வரைக்கும் தேய்ச்சுட்டு, நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த காலையில வெறும் வயித்துல சாப்பிட சொல்றோம் இல்லையா? அத நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான், அதனுடைய உண்மையான பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ 7வது ஐட்டம் என்னது? வெண்பூசணி ஜூஸ். வெண்பூசணி ஜூஸ் வந்து உச்சி முதல் பாதம் வரை எங்கெல்லாம் பித்த கழிவுகள் இருக்கின்றதோ அத்தனையுமே கிளியர் பண்ணும். அது வந்து ஒரு அற்புதமான விஷயம். இப்ப நம்ம திருஷ்டி சுத்தி போடும்போது அது போடுவாங்க. அந்த அந்த திருஷ்டி சுத்தி போடுறது அப்படின்றது என்னன்னா, அந்த காய்க்கு அந்த ஒரு நேச்சர் இருக்குது. கெட்ட வெப்ப கழிவுகளை நீக்கக்கூடிய. அத அத நம்ம சாப்பிட்டா தான் அது உண்மையிலேயே வேலை செய்யும். இப்படி சுத்துறதுனால அது வேலை செய்யுமான்றது எனக்கு தெரியல. ஆனா மருத்துவ ரீதியா அந்த காய்க்கு வந்து கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. கெட்ட சக்திகள் என்று நாம் குறிப்பிடுவது வெப்ப சக்தியைத்தான். நம்முடைய மனித தன்மையாக இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எல்லாமே கெட்ட சக்தி தான். அந்த வெண்பூசணிய நீங்க சாப்பிட்டாம அது நீங்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்படி சுத்துனா நீங்குமான்றத பத்தி எனக்கு ஐடியா கிடையாது. அதனால வெண்பூசணி வந்து பொதுவாவே நீங்க வந்து உணவுகள்ல சேர்த்துக்கிறணும். மஞ்ச பூசணியும் சரி, வெள்ள பூசணியும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து அந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து கண்டிப்பா குடிக்கலாம்.
வீசிங் இருக்கிறவங்க மட்டும் அதை வந்து ப்ராப்பர் தெரபிஸ்டோட அட்வைஸோட நீங்க எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த டிராவல் பண்றவங்க, அதிகமா கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க, உட்கார்ந்தே இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வீக்லி ஒன்ஸ் ஆவது வெண்பூசணி ஜூஸ் குடிச்சிருங்க. காய்கள்லயே ரொம்ப முக்கியமான காய் எதுன்னு என்ன கேட்டீங்கன்னா வெண்பூசணின்னு தான் சொல்லுவேன். அற்புதமான ஒரு விஷயம். ஸோ இந்த 7 ஐட்டங்கள் தண்ணியை தவிர்த்து திரவ ஆகாரங்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த திரவ ஆகாரங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே, எதுக்காக இதை சொல்ல வர்றோம் அப்படின்னா, நம்முடைய ரத்தத்துல ஆக்சிஜனுடைய அளவு நிறைவான தன்மையில இருக்கும். ரத்தத்துல ஆக்சிஜனோட அளவு நிறைவா இருந்தாலே இந்த நம்னஸ் அப்படிங்கிறது வராது. அதே நேரத்துல பேசிக்கான பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் நமக்கு இருக்கணும். வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, யோகா பண்ணுங்க, எதையாவது ஒண்ணு பண்ணுங்க. நம்ம எலும்பு மூட்டுகள் எல்லாமே அசைய வேண்டும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன உதவுதோ அதை நீங்க பண்ணிக்கங்க. திரவ ஆகாரங்கள் சரியான தன்மையில் எடுத்துக்கிட்டு ஒரு பேசிக்கான உடல் அசைவுகள் இருந்தாலே நம்னஸ் வந்து 90% மேல குறைஞ்சு போயிடும். அதுக்கு மேலே நம்னஸ் இருக்குன்னா ஒழுங்கா நீங்க தூங்கலன்னு அர்த்தம். நல்லபடியா தூங்குங்க. ஸோ அடிக்ட் ஆனால எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்ச் இதுதான். இத வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். விபாசனா மெடிடேஷன் சென்டர்ஸ்லலாம் இது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்குது. இத அவங்க வந்து அட்ரஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து மருத்துவம் தெரியாது. அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டா சொல்லுவாங்க, "அடிக்ட் ஆனால உட்கார்ந்தா மரத்து போகுதா? பரவால்ல மரத்து போட்டும். அப்படியே பண்ணு." ஆனா அப்படி இருக்கக்கூடாது. அத ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்றதுக்கான மருத்துவ வழிமுறைகளை இறைவன் அருளி இருக்கின்றான். அதை நாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அதனால இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபார்ம் 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது என்னைக்குமே மறந்துடக்கூடாது. எப்பயுமே ஃபார்ம் 3 நமக்கு தேவை. கடைசி நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா, அன்னைக்கு சாயங்காலம் கூட ஃபார்ம் 3ங்கிறது தேவைதான். அதனால எப்பயுமே ஃபார்ம் 3 ஸோ தேங்க் யூ வெரி மச். நாளை தியான வகுப்பில் சந்திப்போம்.